தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் இரக்கமுள்ள இயேசுவே, உமது பாடுகளினால் நீர் சிந்திய இரத்தத்தையும் நீர் அனுபவித்த வேதனையையும் நினைத்து எங்கள் பேரிலும் அகில உலகின் பேரிலும் நீர் இரக்கமாயிரும். பாவிகளாகிய மக்களை நாங்கள் உமது கல்வாரி சிலுவையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அவர்கள் மீது உமது திருரத்தத்தை மீண்டுமாக சிந்தி அவர்களை முற்றிலுமாக கழுவி துடைத்தருளும். இந்நிலையில் இறந்த உத்தரிக்கிற யாரும் நினையாத உமக்குரிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அனுபவித்த பாடுகளின் நினைவாக தங்களுக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களை நீர் உமது வலது பக்கத்தில் சேர்க்கும்படியாக மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, இந்த உலகில் உம்மை பற்றி நாங்கள் அறிவிப்பவர்களாக மாறவும் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக மாறவும் நீர் எங்களுக்கு வரமருளும். ஏனெனில் உமது பாடுகள் மூலமாக நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர். உமது பாடுகளில் நாங்களும் பங்கேற்க எங்களுக்கு வரமருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவுக்கு மரண தண்டனை விதிப்பதன் தொடர்ச்சியானது இதில் வருகின்றது. இயேசுவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டவுடன் அவர் சிலுவையை அவரது தோளிலே ஏற்றி மண்டை ஓடு எனப்படக்கூடிய இடத்திற்கு சுமந்து செல்ல அழைக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை பாதையில் அவரை கேலி செய்தவர்கள் ஏராளம் பேர். அன்றைய சிலுவை பாதையில் பிலாத்து இருந்தான். அன்னை மரியாள் அழுது கொண்டே பின்தொடர்ந்தார்கள். ஒரு வெரோனிகா, ஒரு சீமோன் போன்ற உதவி செய்யும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் இருந்தார்கள். அவரை வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அடிக்கவும் அவரை இகழவும் ஏராளமான படை வீரர்கள் இருந்தார்கள். எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருக்க பலரும், அவருக்காக அழ எருசலேம் பெண்டிரில் சிலரும் இருந்தார்கள். நாம் எந்த நிலையில் இன்று இருக்கிறோம்? இயேசு நம்மையும் அவரது சிலுவை பாதைக்கு அழைக்கிறார். சிந்திப்போம். இயேசு தமது தாயை இவரே உம் தாய் என தாம் அன்பு செய்த சீடருக்கு ஒப்படைத்தார். நாமும் இயேசுவின் அன்பு சீடராக இருப்போமெனில் நமக்கும் அன்னை மரியாள் தாய்தான். இயேசு இறந்த பிறகும் அவரது விழாவை குத்தி அவர் இறந்து விட்டாரா என்பதை முடிவு செய்கிறார்கள். அப்போதும் கூட அந்த படைவீரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்பதை நாம் விவிலிய வாசகத்தின் மூலமாக அறிகிறோம். இறந்து அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட கல்லறை இயேசுவுக்கு இல்லை. யாரும் அடக்கம் செய்யப்படாத ஒரு கல்லறையிலே யோசேப்பு என்பவரது கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவரது அடக்கத்துடன் அனைத்தும் முடிந்துவிடவில்லை. இதோ அவர் கூறியபடியே 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழப் போகிறார். அவரது மரணத்தில் அவரோடு நாமும் பங்கு பெற்றோம் என்றால் அவரோடு உயிர்ப்பது நிச்சயம். தொடர்ந்து இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். இறைமகன் இயேசுவின் திருப்பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்க வியாகுல பிரசங்கம் என்ற வீடியோவின் லிங்க் ஆனது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19. பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தார். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவருடைய தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவரை பலமுறை அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஆகவே இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே கடவுளின் மகனாக்கி கொண்டான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினார். அவர் மீண்டும் மாளிகைக்குள் சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன்தான்
பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறத்தாழ நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள், ஒழிக ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இயேசுவை தங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைதல். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓடு என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதரின் அரசன் என எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய ஆடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொண்டார்கள், என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. படைவீரர் இவ்வாறு செய்தனர். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் சாவு. இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். இயேசுவின் விழாவை குத்துதல். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். அவருடைய ஓர் எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள் எனவும் மறைநூலின் வேறொரு வாக்கு கூறுகிறது. இயேசுவை அடக்கம் செய்தல். அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர்.
யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறத்தாழ 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்றும் இருந்தது. அதில் இதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அருகிலேயே அக்கல்லறை இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.